இந்த நமது விஜய தமிழ்ச்சங்க பயணத்தில் அடுத்த கல்லாக அடுத்த மைல்ஸ்டோன் நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம குழுவில் பேசிட்டு இருந்தப்ப நம்ம எல்லாரும் தெரியும் மாற்றம் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்படின்னு என்னன்னு தெரியுமா? நம்ம வீட்டுல இருக்க மல்லிகை மணக்குதோ இல்லையா, பக்கத்து வீட்டுல இருக்க மல்லிகை வந்து நல்லா மணக்குது நமக்கு தெரியும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற திறமைகள் ஆளுமைகள் அவங்கள வந்து நம்ம அடையாளம் காமிக்கிறதுக்கு பதிலா வேற யாரையோ கண்டுபிடிச்சு அவங்கள மாதிரிலாம் இருக்க முடியுமா, அவங்க அப்படி பண்ணாங்க, ஏங்க இதெல்லாம் கஷ்டம்ங்க அப்படின்னு சொல்றமே ஒழிய நமக்குள்ள இருக்கிற நமக்குள்ளேயே வேலை செய்யற ஆட்களை பல வேலைகளை நம்ம தவறு விடுறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் ஒத்துக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து யாரையோ பார்த்து அவர் அப்படிங்க இவர் அப்படிங்க அப்படின்னு சொல்றமே ஒழிய நமக்குள்ள இருக்க தலைவர்கள் ஆளுமைகள் தலைவர்கள் அவங்கள வந்து அடையாளம் காண்றதுக்கு நம்ம வந்து தவறிடுறோம் அப்படின்னு நம்ம எல்லாம் தெரியும், நமக்கு தெரியும். அதே வந்து நிர்வாக குழுவும் நாங்க யோசிச்சோம். அதனால என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்தப்ப இந்த வட அமெரிக்க நாட்டுல இருக்கிற தமிழ் ஆளுமைகள், உண்மையான தமிழ் ஆளுமைகள், தமிழர் நலனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற தமிழ் ஆளுமைகள், இவங்களை நம்ம அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய மரியாதை செய்ய வேண்டும் என்று விஜய தமிழ்ச்சங்க நிர்வாகம் குழு முடிவு செய்தது. இப்ப நம்ம இது மாதிரி ஒரு அவார்டு கொடுக்கணும், ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நெறிமுறைகள் இருக்கணும் இல்லைங்களா? இப்ப அதை நான் வாசிக்க போறேன். விஜய தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் செம்மல் விருது. இந்த விருதுக்கு பேரு செந்தமிழ் செம்மல். தமிழர் பெருமை செழிக்க, தமிழ் பாரம்பரியம் தழைக்க, இதுதான் அந்த விருதோட நோக்கம். வட அமெரிக்காவின் பரப்பில் தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் நலத்திற்கும் அனுதினம் அரும்பணியாற்றி தன்னலமின்றி செயலாற்றும் பெருமைமிக்க தமிழர்களை போற்றிட விர்ஜீனியா தமிழ்ச்சங்கம் வழங்கும் செந்தமிழ் செம்மல் விருது இதோ உங்கள் முன். தமிழ் மண்ணை வேறாகவும் தமிழரின் பண்பாட்டை உயிராகவும் கொண்டு பல ஆண்டுகளாக அயராத அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் தமிழறிஞர்களும் சமூக பணியாளர்களும் கலை அமைப்பாளர்களும் கல்வியாளர்களும் இவ்விருதிற்காக பரிசீலிக்கப்படுகின்றனர். செந்தமிழ் செம்மல் விருது அடிப்படை விதிகள். விருது பெறுவோர் தமிழ் தாய்மொழியாக கொண்டவராக இருக்க வேண்டும். பல ஆண்டுகள், குறைந்தது 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களின் நலன், தமிழின் நலன் அல்ல தமிழர்களின் நலன். ஏன்னா நம்ம தமிழ் வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு நம்ம யாரும் கவலைப்படுறது இல்லை. தமிழர் வாழ்க்கைன்னு சொன்னோட ஒரு சில நெருடல் வந்துடும், நமக்கே தெரியும். அதனால நம்ம ரொம்ப ஆராய்ச்சி போட்டிருக்கோம். தமிழர்களின் நலன், கலை பண்பாட்டு தேவைகள் சிறக்க தன்னார்வ தொண்டு ஆட்சி இருக்க வேண்டும். இதுதான் வந்து அதனுடைய அடிப்படை விதிகள். விருது வழங்கப்படும் சாதனைகளை நல்லா பார்க்கலாம். தமிழர்களை ஒருங்கிணைத்தல், தமிழ் சமூகத்தை ஒன்றிணைத்து வளர்த்தல், தமிழ் கல்வி வளர்ச்சிக்கு பயிற்சிகள் வழங்குதல், மாணவர்களுக்கு மற்றும் தமிழ் ஆர்வலர்களுக்கு கல்வி வழிகாட்டுதல், தமிழர் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், தமிழ் சமூகத்தில் தொழில்துறையில் முன்னேற்றம் காண உதவுவது, அடுத்தது தமிழர் வரலாற்று ஆவணங்களை தொகுத்தல், தமிழ் சமூகத்தின் வரலாற்று சிறப்புகளை புதுப்பித்து வளவியல் கொண்டு வருதல், தமிழர் கலைகளை மீட்டெடுத்து நடைமுறைப்படுத்துதல், அடுத்தது மறைந்து வரும் தமிழர் பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து மீண்டும் உயிர்ப்பித்தல், அடுத்து தமிழர் நலனுக்காக, மறுபடியும் சொல்றேன், தமிழர் நலனுக்காக அரசியல் தளத்தில் பணியாற்றுதல், நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ் சமூகத்தின் சமூக அரசியல் உரிமைகளை பாதுகாக்க செயல்படுதல், அடுத்து தமிழர் பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவுதல். அப்படின்னா தமிழ் சமூகத்தில் வாழும் சிறப்புமிக்க தொழில் முனைவோர்களை உதவி மூலம் ஊக்குவித்தல், அடுத்து தமிழர் வாழ்வியலை மீட்டெடுத்து நடைமுறைப்படுத்துதல், அதாவது பாரம்பரிய தமிழ் வாழ்வியலை மறுபடியும் உயிர்ப்பித்தல், அடுத்து தமிழ் அறிவியலை மேம்படுத்துதல், தமிழர் அறிவியலின் பெருமையை உலகறிய செய்தல். இதுதான் வந்து அவருடைய சாதனைகளில் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறது. இப்ப நீங்க வாசித்தும் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ்னு வார்த்தை வராது, தமிழர்னு வார்த்தை வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். சரிங்களா? அடுத்து விருது அறிவிப்பு மற்றும் தேர்வு முறை. தமிழ் சமூகத்தின் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தும் வகையில்
விருது பெறுவர்களின் பங்களிப்புகள், சமூகத்தில் செய்த தாக்கங்கள் மற்றும் பணிகளின் வலிமை ஆகியவை கருத்தில் கொண்டு தேர்வு செய்யப்படும். இந்த வரிசையில் 2024 ஆண்டிற்கான செந்தமிழ் செம்மல் விருதை திரு முத்துவேல் செல்லையா ஐயா அவர்களுக்கு அளிப்பதில் வர்ஜீனியா தமிழ்ச் சங்கம் பேருவகை கொள்கிறது. இந்த விருதினை ஐயாவிற்கு வழங்க வர்ஜீனியா தமிழ்ச் சங்க நிர்வாக உறுப்பினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வர்ஜீனியா தமிழ்ச் சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். 2024 ஆண்டிற்கான செந்தமிழ் செம்மல் விருதை திரு முத்துவேல் செல்லையா அவர்களுக்கு வர்ஜீனியா தமிழ்ச் சங்கம் அளிப்பதில் பேருவகை கொள்கிறது. ஐயாவை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். நன்றி. வர்ஜீனியா தமிழ்ச் சங்க தலைவருக்கும் நிர்வாக குழுவினருக்கும் மற்றும் குறிப்பாக என்னுடைய நண்பர் ரவி அவர்களுக்கும் எனது மனதார்ந்த நன்றி. இந்த தகுதிக்கு நான் உரியவனா அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள அதே ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் உங்களுடைய அன்பை பாராட்டி அன்புக்கு நன்றி கூறி இந்த விருதை ஏற்றுக்கொள்கிறேன். ஓரிரு வார்த்தைகள் சொல்ல சொல்லி சொன்னார்கள். நான் இந்த பகுதிக்கு 1981 ஆண்டு வந்தேன். 1991 ஆண்டு வாஷிங்டன் வட்டார தமிழ்ச் சங்கத்தில் தலைவராக ஆனேன். 1988 ஆண்டு இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை 4 தமிழ்ச்சங்கங்களுடன் ஆரம்பித்தோம். ஏனென்றால் அப்பொழுது அமெரிக்கா பூரா ஒரு குறிப்பிட்ட சில ஊர்களில் தான் தமிழ்ச்சங்கம் இருக்கும். நியூயார்க், வாஷிங்டன், சிகாகோ, அது மாதிரி சில ஊர்களில் தான் இருக்கும். சரி, ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்ச்சங்கத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஆரம்பித்தோம் 1988 ஆண்டு. அது ஓடிக்கொண்டிருந்ததில் 2008 10ஆவது ஆண்டு வரைக்கும் நான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தலைவராக இருந்தேன். என்னுடைய வாழ்நாள் குறிக்கோள் பூரா என்னன்னா, உலகளாவிய அளவில் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கணும். அது குறைந்தபட்சம் அமெரிக்காவில் உள்ள அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைக்கணும். அதற்கான ஒரு சிறிய முயற்சி தான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை. ஒரு சிறிய கருத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட விடைபெற விருப்பப்படுறேன். எனக்கு என் மனைவி இங்கே இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஊரில் தான் கல்யாணம் ஆச்சு. என்னுடைய 2 பிள்ளைகள் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தாங்க. இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைங்கள் இங்கே மேடையில் அழகா தமிழ் பேசி பங்கு பெற்று நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று, அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளும் சின்ன வயசுல 2-3 வயசுல பங்கு பெற்று இப்போ சென்ற ஆண்டும் அதுக்கு முந்தின ஆண்டு சமீபத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளைங்களை தமிழ் சங்க மேடையில் தான் வளர்ப்பாங்க. வேற எங்களுக்கு தெரிஞ்சவங்க பூரா எல்லாம் தமிழ் சங்க உறுப்பினர்கள் தான். எங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் பூரா அனைத்தும் தமிழர்கள் தான். அந்த எனக்கு மூத்தமாக மேடையில் வாங்காத பரிசு கிடையாது. எல்லாம் எங்களுக்கு அதான் தமிழ் பாட்டு சொல்லி தமிழை சொல்லி எப்படித்தான் வளர்த்தோம். இன்னைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு அமெரிக்காக்கார பையன் கல்யாணம் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பையன் எங்களை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுங்க. மேலும் அந்த பையன் அந்த கம்ப்யூட்டரில் கிடைக்கக்கூடிய அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு தமிழ் படிச்சுட்டு இருப்பாங்க. என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம பிள்ளைகளோட கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க தமிழர்களாக இருந்தால் நல்லது, தமிழர்களாக இல்லாட்டினாலும் அவங்களுக்கும் நம்ம மொழியை கற்றுக் கொடுக்கணும். சமீபத்தில் அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்தியாவை கூட்டிகிட்டு போய் என்னுடைய பையனையும் சேர்த்து அந்த பையன் ஒரு ஈழத்தமிழரை கல்யாணம் பண்ணியிருக்கான்.
ஸோ அவங்க 4 பேரையும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு போய் தஞ்சை பெரிய கோயில்ல அந்த தமிழருடைய பாரம்பரியத்தையும் பெருமையும் சொல்லி காமிச்சு அவங்களுக்கு நாங்கள் தமிழை அறிமுகப்படுத்துறோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏதோ தமிழ் சொல்ல நடக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் மறந்துடக்கூடாது, அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து மீறி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற தமிழ் மொழியை குறைந்தபட்சம் நம்ம மறந்துடாமல் இருக்கணும். அடுத்த பட்சம் அடுத்து மற்றவர்களுக்கும் திருக்குறள் போன்ற உயரிய நூல்களையும் நீதி நூல்களையும் மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம். இப்போ சமீபத்தில் என்னுடைய மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்னுடைய மருமகன் ஜான் என்ன சொன்னான்னா, எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு திருக்குறள் புத்தகத்தை பரிசா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் திருக்குறள் புத்தகத்தை கொடுப்போம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் ஒவ்வொரு தெரிஞ்ச வழியில் தமிழ் மொழியையும், அதுக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு ஆங்கிலம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிச்சிருவாங்க. ஆனால் தமிழ் மொழியை தான் நம்ம இங்கே உள்ள சூழ்நிலைகளில் ஆங்கிலம் பேசி அதிலேயே ஊறி போயிருக்கிற சமயத்தில் அவங்க தமிழ் மொழியை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இயன்ற வரைக்கும் வீட்டில் தமிழ் பேசுங்க, இயன்ற வரைக்கும் தமிழர்களோடு அறிமுகப்படுத்துங்க, இயன்ற வரைக்கும் தமிழ் மொழியுடைய பெருமையை சொல்லிக் கொடுங்க. ஸோ அந்த சின்ன குறிப்பாக வச்சு உங்களுக்கு முன்னால் வச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.